வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு மலேசியால இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஜாப்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆல்ரெடி மலேசியாவை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ், ஐடி ரிலேட்டடான ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஒரு சிலர் நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நீங்க 2025 2024 அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நீங்க சொல்றதுக்கு காமனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியால என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து காமனா அப்படின்னு எடுக்கிறப்போ அதிகமான டிமாண்ட் வருடம் என்ன மாதிரியான வேலைகளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத கேட்கறாங்க. சோ அதனால அது சம்பந்தமாவும் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடி உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாப் 7 ஜாப்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். டாப் 7 ஜாப்ஸ், அதாவது ஆன் ஆவரேஜ் வந்து ஓரளவுக்கு அதிக ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 7 விதமான ஜாப்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஜாப்ஸ் அப்படிங்கிறது கூட இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாங்க. சோ இது மட்டும் தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருந்துட்டு இருக்கா மலேசியாவை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய ஜாப்ஸும் இருக்கு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து எடுத்திருக்கோம். தட் இஸ் அதிகமான ஃபாரினர்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து எடுத்திருக்கோம். மலேசியாவுக்கு வேலை தேடி போறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்லக்கூடிய எல்லா ஜாப்ஸோட விவரங்களும், ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணலாம், அதே நேரத்தில் ஜாப் போர்ட்டலோட டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் கீழே www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்ல கிளியரா கொடுத்திருக்கோம். நாட் ஒன்லி மலேசியா, நிறைய கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்திய எல்லா விவரங்களையும் கிளியரா இந்த இடத்துல நாங்க கொடுத்திருக்கோம். சோ அதனால யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் இன் www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்ல தெரிஞ்சுக்கோங்க. மலேசியாவை பொறுத்தளவுக்கு ஸ்கில்டு எடுத்தா ஃபர்ஸ்ட் ஜாப்னு எடுத்தீங்கன்னா எவர்கிரீன் எல்லாருமே சொல்றது தாங்க. திரும்பவும் நான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லைன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. தட் இஸ் இப்ப ட்ரெண்ட்ல டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இது எப்படி வேணாலும் அப்டேட் ஆகலாம். பட் இப்போ இதுக்கு ஓரளவுக்கு டிமாண்ட்ல இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஐடி துறை ஓரளவுக்கு நிறைய பேர் நீங்க நியூஸ்ல கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஸ்டில் என்னன்னா இதுல ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. நிறைய டாப் கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலி தே ஆர் ரெக்ரூட்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் டிமாண்ட் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுடைய உங்களுக்கு க்ரோயிங் டிஜிட்டல் எக்கனாமிங்க, அதே மாதிரி கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய துறைகளுக்கு. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனலுக்கான தேவைகள், தட் இஸ் டிமாண்ட் வந்து கண்டிப்பா அதிகமாகத்தானே செய்யும். ஸோ அது மாதிரி தான் அதிகமாகிட்டு தான் இருக்கு. இந்தியாவில இருந்து போறவங்க, இந்தியாவில இருக்கிறவங்க நிறைய பேர், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, வேற நாடுகள்ல இருக்கிறவங்க இங்கே போய் ஒர்க் பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த துறைக்கு தேவைப்படும். அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு 3 or 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சேலரி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 4,000 இருந்து 8,000 MYR, அதாவது மலேசியன் ரிங்கெட்ஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. மலேசியன் ரிங்கெட்ஸ் இந்த பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 rupees or 20 or 30 paise அப்படிங்கிறது வருது. டு மேக் இட் ஷார்ட் வந்து ஒரு 20 rupees எடுத்துக்கலாமே சிம்பிளா. ஒரு 4,000 இருந்து 8,000 பாக்குறப்ப 8,000 அப்படியே நீங்க வந்து பண்ணி அப்படியே ஒரு 20 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் ஒரு 1,60,000 எக்ஸாக்டா வரும். பட் 19 rupees 20-30 paise வர்றப்ப யூல் பி கெட்டிங் அரௌண்ட் ஒரு 1,50,000 or 52,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு சேலரியை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அகைன் கிராஸ் ஃபிகர்ங்க, நாட் அ நெட் ஃபிகர். தேர் ஆர் டாக்ஸஸ், ஒரு சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மைனஸ் பண்ணது போக யூ வில் கெட் சம்திங் இன் யுவர் ஹேண்ட் தட் இஸ் கோயிங் டு பி a net figure அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்லக்கூடிய salary is it guaranteed னு கேட்டா it is not guaranteed. இந்த சாலரியோட கேரண்டி வந்து நீங்க சொன்னீங்களே 1,60,000 வாங்க முடியும், பட் ஐ நாட் கெட்டிங் 1,60,000 அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பட் ஸ்டில் திரும்பி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்க அனுபவம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. உங்களுக்கு if you don't have enough experience, if you don't have a qualification, if you don't have that concern skills இல்லாதப்போ உங்களை ஒரு பேஸ் சேலரியில தான் எடுப்பாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சுட்டு நீங்க இந்த இண்டஸ்ட்ரியை டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட்ல சார் மலேசியால என்ன சார் கொடுக்குறாங்கன்னா வெறும் 70,000 இல்ல 60,000 நான் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதே நேரத்துல இதை வச்சு என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா மலேசியால 60,000 மேல யாருமே கொடுக்கறதுல ஐடி ப்ரொஃபஷனலுக்குங்கிறத நீங்க தவறா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அதே ஐடி துறையில 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு மேல பேக்கேஜ் வாங்கி ஒர்க் பண்றவங்களும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எனக்கும் அப்படித்தான் கிடைக்குங்கிறத நீங்க நம்பாதீங்க. ஏன்னா உங்க திறமை வேற, அவரோட திறமை வேற. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவருடைய திறமை உங்களோட அதிகமா இருக்கலாம், இல்ல குறைவா இருக்கலாம். உங்களோட திறமை அவரோட அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ அதனால உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்ல சேலரியில இங்க செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் துறைங்க. இதுவும் ஒரு எவர் கிரீன் துறைன்னு சொல்லலாம். நாட் ஓன்லி இன் மலேசியா, வேற எல்லா கண்ட்ரியிலும் இந்த ஹெல்த் கேர் துறை அப்படிங்கிறது நல்ல ஒரு பாப்புலரான துறை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள்ல நல்ல பாப்புலரா வந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல growthல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கூட நம்ம இந்த துறையை சொல்லலாம். இதுல டாக்டர்ஸ் இருக்காங்க, சர்ஜன்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. மலேசியாவை பொறுத்தளவுக்கு நல்ல சம்பளம் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அனுபவம் அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 3 to 7 years அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் டாக்டர் சர்ஜன்ஸ் இருக்கு, நம்ம பெருசா சொல்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி தேர் டாக்டர் அண்ட் சர்ஜன். பட் அனுபவம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் an added advantage. நர்சிங்ல கண்டிப்பா உங்களுக்கு 5+ years இருந்ததுன்னா தட் இஸ் added advantageங்க. நல்ல டாப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய அனுபவம் இருந்தாலும் அது ஒரு added advantage இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலை பொறுத்தளவுக்கு. சம்பளம்னு பார்த்தா டிபெண்ட்ஸ்ங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட் வரைக்கும் எடுத்த ஒரு 3500 MAR இருந்து உங்களுக்கு ஒரு 10,000 MAR வரைக்கும் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீடான சேலரியான்னு கேட்டா அப்படி கிடையாது. உங்களுடைய ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இந்த சேலரிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி இந்த 10,000 தான் மேக்ஸிமம் கேப்பான்னு கேட்டா அதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதோட அதிகமா வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஆன் அண்ட் ஆவரேஜா இந்த சம்பளம் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 10,000 உங்களுக்கு அப்படியே 20 ரூபீஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா அரௌண்ட் யூ வில் பி கெட்டிங் 1,90,000-95,000 rupees வந்து ஒரு கிராஸ் சேலரி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட்ங்க. இவங்களுக்கும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறை. இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா புது கம்பெனி, பெரிய புது கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸோட தேவைப்பாடு, டிமாண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்குங்க. ஸோ அதனால இது மல்டிபிள் இன்ஜினியரிங் தட் கேன் பி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைலா இருக்கலாம், தட் கேன் பி கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல தட் கேன் பி எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம், தட் கேன் பி உங்க எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், தட் கேன் பி பெட்ரோலியமா இருக்கலாம், பெட்ரோகெமிக்கலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆல் புட் டுகெதர் எல்லாம் மிக்ஸ்டா போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் வரப்போ ஓரளவுக்கு டிமாண்ட் வந்துட்டு இருக்கு இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட். அனுபவம்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல என்ட்ரி லெவல்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் யூ நீட் அட்லீஸ்ட் 3 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கன்சர்ன்ட் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட துறைகள்ல உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல அனுபவம் ஆயிட்டு நான் இதுல வர்றேன் அப்படின்னா அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா that will not be considered அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சேலரி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 4,500 இருந்து 9,000 MYR கொடுக்கப்படுது. ஒரு 1,70,000 1,60,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பேக்கேஜ் கொடுக்கப்படுது. அதிகமான பேக்கேஜ் நீங்க சொல்றேன். குறைஞ்சது 4,500 you'll be getting 90,000 அப்படிங்கிறது 85,000 to 90,000 rupees in INR, that is Indian rupees வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ங்க ஆர் அக்கௌண்டன்ட்ஸ் எப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ்னு எடுத்தா ஆடிட்டரா இருக்கலாம், டாக்ஸ் அக்கௌண்டன்டா இருக்கலாம், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இந்த மாதிரியான ரோல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தேவைப்பாடுகள் வருடம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனா நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே சார் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தா எக்கனாமிக் க்ரோ ஆக மலேசியன் எக்கனாமி இஸ் க்ரோயிங். அது உங்களுக்கு தெரியும். பெரிய லெவலில் இல்லைனாலும் எவ்ரி இயர் இட் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங். அதனால இதோட எக்கனாமிக் க்ரோ ஆக ஃபினான்ஸ் அப்படிங்கிற துறை க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஃபினான்ஸ்ங்கிற துறை க்ரோ ஆக நம்ம சொன்ன ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். அனுபவம்னு பார்த்தா இந்த துறைக்கு நீங்க ஒரு என்ட்ரி லெவல்ல போகணும்னாலும் ஒரு 2 to 5 வருடம், that is 2 to 5 years of previous work experience இருந்தது அப்படின்னா that is added advantage. சேலரின்னு பாக்குறப்போ you may get that 4,000 இருந்து 7,000 உங்களுக்கு MYR வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், மலேசியாவை பொறுத்தளவுக்கு இதுவும் ரொம்ப பாப்புலர். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், எஜுகேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் வந்து பட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் புட் டுகெதர் காமனா எடுத்தா டீச்சிங் ப்ரொஃபஷனல். ஸோ இதுக்கும் தேவைப்பாடுகள் வருடம் இருந்துட்டு இருக்குங்க. இது குறையறதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து புது ஸ்கூல்ஸ் வந்துட்டு இருக்கு. இருக்கிற ஸ்கூல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்ன் ஓவர், அதாவது எம்ப்ளாயி டேர்ன் ஓவரும் அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் தேவைப்பாடுகள் இருந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ESL டீச்சர்ஸ், இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் they will prefer, but still நிறைய இந்தியன்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு அனுபவம் தேவைப்படுங்க. குறைந்தபட்சம் என்ட்ரி லெவல் ஒரு டீச்சிங் அசிஸ்டண்டா போகணும்னா யூ ஹேவ் வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 2 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் an added advantage. அண்ட் நீங்க வந்து ESL போற மாதிரி இருந்தாலும் TEFL, TESO இந்த மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூகுள்ல. பட் டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு மலேசியாவை பொறுத்தளவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் என்ன சர்டிபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு added advantage இருக்கும். ஏன்னா தெரிஞ்சு வச்சுட்டு அந்த சர்டிபிகேஷன்ஸ் கையில் வச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஸ்கூல்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றப்போ, காலேஜஸ் அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. சேலரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 3000 இருந்து 6000 MIR வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு. பட் இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சரர் ப்ரொஃபசர்ஸா ஒர்க் பண்ற மாதிரி தான் யூ வில் கெட் a good salary அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் துறைன்னு வந்து பாத்தீங்கன்னா செம்ம எவர்கிரீன் துறைன்னு சொல்லலாங்க. இது இல்லாத ஒரு கண்ட்ரியே இல்ல. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறை சூப்பரான ஒரு துறைங்க. ப்ராடக்டோடைய சேல்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த துறை எவர்கிரீன்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எப்பவுமே இந்த இடத்துல மலேசியாவை பொறுத்து, நாட் ஓன்லி ஆன் மலேசியா, எல்லா கண்ட்ரிலும் இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அனுபவம் அப்படின்னா பிகாஸ் மேனேஜரியல் கேடர்னு வர்றப்ப அனுபவம்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் மேனேஜரியல் கேடர்லயே ஒரு 3 இருந்து 6 வருஷம் அனுபவம் இருந்ததுன்னா இவங்க கிட்ட குட் சேலரி அப்படின்னு கூட சொல்லலாங்க. சேலரி எவ்வளவு சார் கொடுப்பாங்கன்னா அப்ராக்சிமேட்டா there are chances that you may get ஒரு 5000 MIR ல இருந்து ஒரு 10000 MIR வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இஃப் யூ ஆர் அ மேனேஜர். இதை விட உங்களுக்கு அனுபவம் குறைவா இருந்தது அப்படின்னா நீங்க நார்மல் ஒரு சேல்ஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம், ஒரு கவுண்டர்ல ஒர்க் பண்ணலாம், ஒரு ரீட்டைல் சேல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 3000 4000 வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த கேடர். அதை பேஸ் பண்ணி உங்க சேலரிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுதுங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் ஒரு வீடியோல ஒரு சில கண்ட்ரியோட வீடியோலையும் நான் இதை போட்டிருக்கேன். என்னன்னா ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ரெனியூவபிள் எனர்ஜின்னு வர்றப்போ இந்த துறை ஓரளவுக்கு மெதுவா சைலண்டா க்ரோ ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் வருடம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கண்ட்ரியில எல்லா கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில ஓரளவுக்கு டீசென்டான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. அப்ப என்ன சார் இதுல ரோல்ஸ்ன்னு பார்த்தா நீங்க ஒரு சோலார் எனர்ஜி கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு விண்ட் எனர்ஜி கன்சல்டன்ட் ஒரு இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ணலாம். அந்த சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதோட தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சில ரோல்ஸ் நான் சொன்னேன். அனுபவம் இதே துறையில ஒரு 3 to உங்களுக்கு ஒரு 5 years அப்படிங்கிறது கண்டிப்பா அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படும். அது இருந்ததுன்னா உங்களால ஒரு 4500 இருந்து ஒரு 9000 MIR வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சோ இப்போ இந்த சொன்ன 7 ஜாப்ஸ் மட்டும்தான் இங்க வந்து பயங்கர டிமாண்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய ஜாப்ஸ் டிமாண்ட்ல இருக்கு. பட் இருந்தாலும் ஆவரேஜா எடுத்திருக்கோம். இந்த டிமாண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கலக்கி கடைசியா ஒரு சிலது எடுக்கிறப்போ வருடம் எதுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இப்ப சொன்ன 7 ஜாப்ஸ்க்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கு, ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் we have selected இந்த வாட் எவர் we said the 7 ஜாப்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுக்குமே வேரிஸ். இதே வீடியோ 2026ல பாக்குறப்ப இல்ல அந்த எண்ட் ஆஃப் 2025ல பாக்குறப்ப இதோடைய அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால இட் வேரிஸ். பட் இருந்தாலும் இதுல சொல்லக்கூடிய எல்லா சம்பளங்களும் கேரண்டீட்னு கேட்டா இட் இஸ் நாட் கேரண்டீட். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த சேலரி எப்படி பிக்ஸ் பண்ணப்படுதுன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட முன் அனுபவம், மேலும் உங்களுடைய ஸ்கில், உங்க திறன், இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சம்பளம் அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணப்படுது. ஒரே கேடருக்கு 2 டிஃபரெண்ட் சேலரி கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கதான் செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம். அதே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3000ல ஒரு MIRல ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அதே சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலா இன்னொருத்தர் 4000ல ஒர்க் பண்ணுவார். ஸோ இது மாதிரி இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அதனால நம்ம ஒரு சேலரியை பேஸ் பண்ணி இதுதான் எனக்கு சேலரிங்கிறத நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது, இதுதான் எனக்கு கிடைக்குங்கிறத கேரண்டியை நம்ம பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா தகவல்களையும் கீழே www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்ல இன்னும் கிளியரா கொடுத்துருக்கோம். ஜாப் போர்ட்டலோட டீடைல்ஸ், எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட டீடைலா நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஜாப் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் கொட்டி கொடுத்துருக்கோம். நீங்க அதை போய் குடிப்பாய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்டரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா we are not a manpower consultancy. நாங்க வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. அப்ப நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறுவனங்களுடைய உதவி இல்லாம நீங்களே எப்படி, ஏன்னா நம்மளே டைரக்டா அப்ளை பண்ணலாம். அப்ப நாமே எப்படி டைரக்டா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு டைரக்டா அப்ளை பண்ணி ஜாப் போர்ட்டல்ஸோட உதவியோட நம்ம எப்படி அப்ளை பண்ணி அங்க வேலை வாய்ப்புகளை வாங்க முடியும் அப்படிங்கறதுக்கான தகவல்களை தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை வெளிநாடுகள்ல தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த தகவல்களை ஒன்றிணைத்து ஒரு இடத்துல நாங்க கொடுக்கிறோம். இதுதான் நாங்க வீடியோ மேக்கிங்கோட மோட்டிவ் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேடம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு மட்டும் உதவிகரமா இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது வெளிநாடுகள்ல வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டும் அந்த வீடியோவை கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து வேற ஏதாவது டவுட்ஸோ கிளாரிபிகேஷன்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். சோ உங்களுக்கும் மலேசியால நல்லபடியா வேலை வாய்ப்புகள் கிடைச்சு செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.